நம்ம இப்போ ஸ்னெல்ஸ் லா அப்ளிகேஷன் சம்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன சம்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா, டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஃபார் த ரே ஆஃப் லைட் ட்ராவல் த மீடியம் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் root into the medium of refractive index 1 so that it grazes along the surface of the separation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, grazes along the surface of the separation. இப்போ இது ரெண்டு மீடியமை செப்பரேட் பண்ற இன்டர்ஃபேஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு நார்மல் ட்ரா பண்ணலாம். சரிங்களா? இந்த இடத்துல தான் இன்சிடென்ட் ஆக போகுது. லைட் வந்து இது μ1 மீடியம், μ2 மீடியம். இப்போ இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? √2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √2. இந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √2, இந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √1. சரிங்களா? இப்போ என்ன ஆகுது? லைட் ரே டிராவல் ஆகுது, இந்த μ1 மீடியம்ல இருந்து டிராவல் ஆகி இப்படி வருது. வந்து என்ன ஆகுது? கிரேசஸ் அலாங் த சர்ஃபேஸ். ரிஃப்ராக்ட் ஆகாம என்ன ஆகுது? ரிஃப்ளெக்டிவ் ஆகாம கிரேசஸ் அலாங் த சர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸை ஒட்டி அப்படியே போகுது. சரிங்களா? அப்ப இன்சிடென்ட் ஆங்கிள் IC, ரிஃப்ராக்ட் ஆங்கிள் IR. இப்ப இது ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் ஆக்சுவலா என்னது? இது நார்மல், இது ரிஃப்ராக்டட் ரே 90 டிகிரி. இன்சிடென்ட் ஆங்கிள் IC. சரிங்களா? ரைட். ஸ்னெல்ஸ் லா என்ன சொல்லுது? μ1 sin IC ஈக்குவல் டு μ2 sin IR. இப்ப ஆக்சுவலா μ1ன்றது இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இதோட இன்சிடென்ட் ஆங்கிள். இது μ2ங்கிறது ரெண்டாவது மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதோட ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் 90 டிகிரி. சரிங்களா? இப்போ μ1 எவ்வளோ? √2 sin IC. μ2 வந்து 1, sin IR வந்து 90 டிகிரி. அப்ப 90 டிகிரி sin 90 வந்து 1. சரிங்களா? அப்ப 1/√2. இப்போ sin IC 1/√2. sin ஆங்கிள் 1/√2னா என்ன? 45 டிகிரி. 1/2 1/√2 3/2. சரிங்களா? 30, இது 40, இது 3 சைனுக்கு. அப்ப ஆக்சுவலா 40 டிகிரி. இன்சிடென்ட் 45 டிகிரி. இப்போ என்ன கேட்டு? டிட்டர்மைன் வேல்யூ ஆஃப் இன்சிடென்ட் 45 டிகிரி. அதான். சரிங்களா? தேங்க்யூ.